இயேசு என்கிற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினாலே நாம் பண்ணின அறிக்கை என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும், விட்டுவிடக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து நம்ம அசைந்து விடக்கூடாது. அறிக்கையை விட்டுவிடக்கூடாது. அறிக்கையை எப்படி பற்றி கொண்டிருங்கள்? உறுதியாக பற்றி கொண்டிருங்கள். இவரே வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு சென்ற தேவகுமாரன். ஆமென். வானங்களின் வழியாக பரலோகத்திற்கு ஏறி போன தேவகுமாரனாக இருக்கிறார். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். பாருங்கள், வானங்கள் வழியாய் சென்ற ஒரு சிலரை நம்ம பார்க்க முடியும். எலியா சுழல் காற்றிலே என்ன செய்யப்பட்டார்? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் தேவன் அவனை என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டு அவன் காணப்படாமல் போனான். இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு சென்றவர். இவர் தேவகுமாரன். ஆமென். சோத்திரம். சீசர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கையிலே அருமையானவர்களே, அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லாரும் வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பெண் வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்களை பார்த்து, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்கள் காண வானத்துக்கு எப்படி எழுந்தருளி போனாரோ, இந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் அப்படியே என்ன சொல்றாங்க, இறங்கி வருவார் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, வானங்கள் வழியாக பரலோகம் சென்ற தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இன்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினாலே நம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த மகா பிரதான ஆசாரியர் அவர் நமக்காக என்ன செய்தார்? இப்பொழுது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? அது மாத்திரமல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு 3 தலைப்பு தான் தியானிக்க போகிறோம். மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரே, அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இட்டர்னல் ரிடம்ஷன். நித்திய மீட்பை நமக்கு என்ன பண்ணினார்? உண்டு பண்ணினார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த மீட்பு ஒரு சாதாரண ஒரு மீட்பு அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது நித்திய மீட்பு. பாவங்களிலிருந்து விடுதலை அடைகிற மீட்பு மட்டுமல்ல, அது நித்திய நரகத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். நித்திய நரகத்திலிருந்து ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் பாருங்க, நித்திய மீட்பு. ஸ்தோத்திரம். இப்ப இந்த தேவன் என்னை நித்தியமாய் மீட்டுக் கொண்டார் என்று நாம் அறிக்கை செய்த அந்த அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். தேவன் என்னை எப்படி மீட்டுக் கொண்டார்? நித்தியமாக, நித்திய நரகத்திலிருந்து நம்ம மீட்டுக் கொண்டார். அருமையானவர்களே, இது நமக்கு ஒரு வெளிப்பாடாக கிடைக்கணும். ஏதோ பாவங்களை மன்னிச்சிட்டாரு,